வெல்கம் டு சினியூஸ் கலெக்டான். நான் உங்கள் ராஜு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருண்குமார் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்துக்கிற திரைப்படம் தான் வீர தீர சூரன். இந்த படத்தோட விமர்சனம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீர தீர சூரன் இதோட கதை அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஒரு பெரிய அண்டர்ஸ்டோர்டு இருக்கிற ஒரு பெரிய தலைவரான ரவிக்கும் அவருடைய மகன் கண்ணன் என்றவருக்கும் சில கோயில் திருவிழாங்களோட பிரச்சனைகள் ஏற்படுது. அதை சாக்கா வைத்து அருணகிரி, அதாவது எஸ்பி அருணகிரி, அதுதான் எஸ்.ஜே. சூர்யா, அவர் எப்படின்னா இவங்களை என்கவுண்டரில் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஆனால் இந்த பெரியவரும் அவருடைய மகனுமான கண்ணனும் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி எஸ்பி எப்படின்னா போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு திட்டமிடுறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் காளி என்றவரை இதுக்காக அணுகி உதவி கேட்குறாங்க. ஸோ காளி என்றவர் யார், காளிக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையோட சொல்லியிருக்காரு அருண்குமார். அதுதான் இந்த வீரதீர சூரனோட கதைங்க. காளி கதாபாத்திரத்தில் சியான் விக்ரம் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு அமைதியான, எந்த ஒம்புக்கு தும்புக்கும் போகாத சாதாரண மல்லிகடை நடத்தி கொண்டு தன் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த கும்பலுக்கும் இந்த காளி என்றவருக்கும் என்ன சம்பந்தம், அதை தான் ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையோட ஒரே இரவில் நடக்கக்கூடிய கதையாக இந்த திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. மொத்தமே ஒரு இரவில் நடக்கக்கூடிய கதைன்றனால சில கதாபாத்திரங்கள் மட்டுமே இதில் காட்டப்படுது. ஆனால் கொடுத்த கதாபாத்திரங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது பெரியவர் கதாபாத்திரத்தில் பிரித்திவும், அவருடைய மகனான கண்ணன் கதாபாத்திரத்தில் சுராஜும், எஸ்பி கதாபாத்திரத்தில் எஸ்.ஜே. சூர்யாவும், காளி என்ற கதாபாத்திரத்தில் சியான் விக்ரம், அவருடைய மனைவியான துஷாரா, இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த நடிப்பை கச்சிதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்திலே கதை நகருது. அதாவது நம்ம லேட்டாக போனாலும் இந்த கதை புரியாது. படம் ஸ்டார்டிங்லேயே இந்த கதைக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ கதை விறுவிறுப்பாக தான் நடந்தது. அதாவது இது ஒரு ராவான நடக்கக்கூடிய கதை, ஒரு யதார்த்தமான கதை. ஸோ அது நடக்கக்கூடிய ஒரே இரவு நடக்கக்கூடிய கதையாக தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கதையில் சில விறுவிறுப்பு காட்சிகளுடன் டைரக்டர் திரைக்கதையை அமைச்சிருக்காரு. ஆனால் சில இடங்களில் முதல் பாதியில் கொஞ்சம் விறுவிறுப்பு போனாலும் சில ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் நம்மளுக்கு அது கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்துது. திரும்பவும் மெயின் கதைக்கு வர சொல்ல திரும்பவும் படம் விறுவிறுப்படையுது. இதே போல் தான் இரண்டாவது பாதியிலையும் விறுவிறுப்போட படம் சொல்லியிருக்காரு. கடைசி 45 நிமிஷம் இந்த படத்தோட நல்ல விறுவிறுப்பான. முக்கியமாக இதில் ஒளிப்பதிவாளரோட பங்கு ஒரு மிகப்பெரியதுங்க. அதாவது இந்த ஒளிப்பதிவாளர் ஈஸ்வர் தன்னோட ஒளிப்பதிவை சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காட்சிகள் சிங்கிள் ஷாட் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சில காட்சிகள் பண்ணாலும் அது ரொம்ப மிக கடினம் அந்த சிங்கிள் ஷாட் எடுக்கிறது. ஆனால் எல்லாம் கடைசியில் சில காட்சிகள் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 18 நிமிஷம் வரைக்கும் ஒரு நீண்ட சிங்கிள் ஷாட் காட்சி. அதை அருமையாக படம் பிடிச்சிருக்காரு. அது எத்தனை ரிஹர்சல் பண்ணி அந்த காட்சிகளை எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ அற்புதமாக அந்த காட்சி வந்திருக்கு. இதே போல் படத்தில் 2 பாடல்கள் இருக்குது. அந்த 2 பாடல்கள் முன்ன இந்த படத்தோட பின்னணி இசை ஜிவி பிரகாஷ் சூப்பராக செஞ்சுருக்கார். அதாவது இந்த படத்தோட இசை நம்மளுக்கு முக்கியமாக கை கொடுக்குது. இந்த திரையரங்கில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இந்த சவுண்ட் எஃபெக்டோடு பார்க்க சொல்ல ஜிவி பிரகாஷோட இசை, பின்னணி இசை மிரட்டி இருக்குது. ஸோ அதில் நம்ம ஜிவி பிரகாஷை கண்டிப்பாக பாராட்டலாம். ஸோ இதுமாரி ஒளிப்பதிவும் சரி, இசையமைப்பாளரும் சரி தங்களுடைய பங்களிப்பை சூப்பராகவே கொடுத்துருக்காங்க தன்னோட கடின உழைப்பு மூலிமா. இயக்குனர் ஏற்கனவே சித்தாப்பாளையம் மூலிமா அறிமுகமானாலும் இந்த கதை ஒரு மாறுபட்ட கதை. அதாவது சியான் விக்ரமை ஒரு விண்டேஜ் விக்ரமாக இதில் காட்டியிருக்காரு. அதாவது எந்த கெட்டப்பும் போடாமல் ஒரு நார்மலான விக்ரமாக இந்த படத்தில் அவர் மிரட்டியிருக்காரு. அவருக்கு ஈக்குவலாக அவர் மனைவியான துஷாரா சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சியான் விக்ரமோட 90s ஒரு பிரபலமான ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை கடைசி ஒரு சண்டே காட்சியில் அந்த பாடலை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்கும் ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருக்குது. தேட்டரில் எல்லோரும் விசில் அடித்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி சில காட்சிகள் எல்லாமே அமைஞ்சிருந்தாலும் சில இடத்துல தோல்விகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த கதையை முதல் பாகம் 2ஆம் பாகம் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி 2ஆம் பாகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர். இதுவே ஒரு புதுமையான முயற்சி. சியான் விக்ரம் ஒரு கம்பேக்காக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு கமர்ஷியல் படமாக, அதுவும்
எந்த சினிமாட்டிக் இதுவும் இல்லாமல் ஒரு நேர்த்தியான ஒரு ராவான ஃபிலிமாக இந்த படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இது. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை பார்க்கலாம் ஒன் டைம். இதே ஒரு விமர்சனத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜு. நன்றி, வணக்கம்.